ஓகே அப்படின்னு அதை கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொடுப்போம். இப்போதைக்கு நம்மளால அதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கெல்லாம் அப்படியே நைஸாக மாவில் போட்டு முன்னையும் பின்னையும் தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் எண்ணெயில் போட்டாச்சுங்க. எண்ணெயில் போட்டால் அது கொதிக்கிற கொதிக்கி என்னடா இந்த வெயிலில் நம்மளை போட்டு எண்ணெயில் வாட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க சாப்பிட்றதுக்கு நம்ம எண்ணெயில் வாடணுமா அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டாங்கன்னா நம்ம பஜ்ஜி போடுற சாக்கில் இங்கேயே நம்ம 4-5 சாப்பிட்ருவோம். ஒரு வழியாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு சில உருளைக்கிழங்க அப்படியே எண்ணெயில் போட்டு கொதிக்க விட்டாச்சு, வேக விட்டாச்சு. தலைவருங்க அப்படியே தலபலன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த சைடு பெரட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரட்டி விட்டுட்டு இருந்தேங்க. பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு அப்படியே பந்து மாதிரி எப்படி பொங்கி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளவும் செஞ்சு ஒருத்தன் திட்டு வாங்க வச்சான் பாருங்க, உருளைக்கிழங்கு வேகலைன்னு. அதுதாங்க என்னால் தாங்கவே முடியல. அவனுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காது, மேலே இருக்க கடல மாவு மட்டும் தின்னு